அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போது அவர்களுடைய குடும்பத்திலிருந்துதான், அவர்களுடைய பெரிய தந்தையாகிய அபூ லஹபிடம் இருந்துதான் முதலாவதாக எதிர்ப்பு கிளம்புகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த அபூ லஹபை பற்றி குறிப்பிட்ட சமயத்தில் அபூ லஹபை பற்றி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு வரலாறு நம்ம சமுதாயத்தில் பரவலா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அபூ லஹப் நரகத்தில் இருக்கக்கூடிய அபூ லஹப கனவுல யாரோ பார்த்தார்களாம். பார்க்கும் பொழுது அவருடைய விரலில் இருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஏன் விரல்ல இருந்து மாத்திரம் பால் சுரக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி வீசி அடித்து, இதற்குத்தானா எங்களை அழைத்தாய், நீ நாசமா போய் என்று அபூ லஹப் மண்ணவாரி தூற்றியதாக ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்குது. அவனை கண்டிச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பத்து யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் என்று வர திருக்குர்ஆன் வசனத்தை அருளிவிட்டான். இந்த நிலையில எந்த ரெண்டு கையும் நாசமாகி விட்டது அல்லாஹ் சொல்றான், அந்த கையோடு பால் சுரக்குது. அவன் ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சான், இந்த விரல நீட்டி விடுதலை செஞ்சானா. அதுக்காக வேண்டி அவனுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரோ கனவுல கண்டாங்க ஒரு செய்தியை பரவலாக, இது புகாரில கூட இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி. ஒருத்தர் கனவுல கண்டாரு, கனவுல கண்டது யாருங்கிற செய்தி கூட அதில் குறிப்பிடப்படல. இந்த செய்தி நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அபூ லஹப் என்பவனுடைய ரெண்டு கைகளும் நாசமாகி விட்டது, அவனும் நாசமாகி விட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அவன் முழுசாவே நரகத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு சலுகை காட்டுற அளவுக்கு அவன்கிட்ட எந்த ஒரு நல்ல பண்பாடுகளோ செயல்களோ காணப்படவே இல்லை. அவன் ஒரு அடிமையை ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காக வேண்டி விடுதலை செஞ்சிருந்தான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் விளங்கி அந்த விடுதலை செய்யல. தன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்து செய்யறதுக்காகத்தான் அவன் அந்த அடிமையை விடுதலை செஞ்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல்னு தெரிஞ்ச உடனே மண்ணவாரி தான் வீசினான். அதனால அவனுக்கெல்லாம் சலுகை கொடுத்ததாக சொல்வது இந்த அபூ லஹப் பற்றி உள்ள ஒரு தவறான கருத்து என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம மேலும் தொடருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் உடனே எல்லாரையும் அழைக்கிறாங்க இல்லையா? அப்படி அழைக்கப்பட்டவர்கள்ல முக்கியமான ஆளை யாருன்னு கேட்டா, அவங்களுடைய மகள் பாத்திமா வரைக்கும் நெருங்கிய உறவினர்கள் சொன்னதுல மகள் பாத்திமா வரைக்கும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? பாத்திமாவே, சலீமி மாலி, என்னுடைய சொத்துக்கள் எதை வேணாலும் கேளு, நான் தர்றேன். மகள் என்ற அடிப்படையில் என்னுடைய சொத்துக்கள் நீ எதை வேண்டாலும் கேளு. லாவுகுனி அன்கி மினல் ஆகி செய்யா, அல்லாவிடமிருந்து உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. நீ இந்த கொள்கையை ஏற்று நான் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வர்றதா இருந்தா உனக்கு மறுமையில ஏதாவது உனக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மகளாச்சு என்பதற்காக வேண்டி நீ தவறான வழியில் இருந்தா, இந்த கொள்கை ஏத்துக்கலன்னா என்னால கூட உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, மறுமையில எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்ன உடனே பாத்திமா நாயகி உட்பட மகள் உட்பட எச்சரிக்கிறாங்க. என்னன்னு எச்சரிக்கிறாங்க? அதுல ஒரு பாடம் இருக்கு நமக்கு. பெத்த மகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயாக ஒழுங்காக நல்லவளாக நடந்து கொண்டா அல்லாஹ்விடத்தில் நீ வெற்றி பெற முடியும். நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி நீ தப்பான கொள்கையில் இருக்கும்போது எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒண்ணும் முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை எச்சரிக்கிறாங்க. மகளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. மகளை இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம். அப்ப சொந்தமா இருந்தாலும் நெருக்கமான உறவா இருந்தாலும் சரியான கொள்கையில உள்ளவர்களுக்கு தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஏதாவது செய்ய முடியும். தவறான வழியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது ஏற்பட்ட நிகழ்ச்சி. அடுத்தது, இந்த பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல, எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, அன்றைக்குள்ள அந்த சூழ்நிலையை அப்படியே ஒரு ஹதீஸ் படம் பிடிச்சு காட்டுது. அன்றைக்கு எந்த மாதிரி நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க என்பதை அபூ தர் அல்-கிஃபாரி, ஒரு பெரிய சஹாபி, கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கிஃபாருங்கிற கோத்திரம் மக்காவில் உள்ளவங்க இல்ல, மக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க தான் கிஃபாருங்கிற கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் அபூ தர் அல்-கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த தான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தோங்கிறத அவர் சொல்றாரு. அதுல அன்றைக்கு இருந்த காலத்தை நமக்கு எப்படி கண்ணு மாதிரி கொண்டு வர்றாரு அபூ தர் அல்-கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் மக்காவுல ஒரு மனிதர் நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். கிஃபார் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நான், முகமது என்று ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, வளர்ந்திருக்காரு, அவரை தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே என்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, நீ அந்த மனிதர்கிட்ட போ, மக்காவில் ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசி அவரை பற்றிய செய்தியை என்னிடத்தில் கொண்டு வா. என்னமோ கேள்விப்படுற ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இருக்காரா, அதனால என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நீ போய் உன்னுடைய அந்த தகவலை திரட்டிக்கிட்டு வான்னு சொல்லி என் சகோதரரை அனுப்புனேன். அனுப்பின உடனே அவர் போனாரு. போயிட்டு திரும்பி அவர் சுருக்கமா சொல்றாரு. அவர் நல்ல விஷயங்களை ஏவுற மாதிரி தெரியுது, கெட்ட விஷயங்களை இருந்து தடுக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவுதான் அவரை பத்தி உள்ளது கிடைக்குது. விரிவாக ஒண்ணு எனக்கு தெரியல, நல்லது ஏவுறாரு, கெட்டதை தடுக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி அவர் தகவலை சொல்றாரு. உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நானே புறப்பட்டேன். நானே அந்த மனிதரை போய் பார்ப்போமேன்னு சொல்லி மக்காவை நோக்கி புறப்பட்டேன். போய் ஒருத்தரையா கேட்கலான்னு சொன்னா கேட்கறது பயமா இருக்குது. அவர் சொல்றது எப்படிப்பட்ட காலம் பாருங்க. யாரிடமாவது இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்காராம்ல, நபிங்கிறாராம்லன்னு கேட்கலாம்னா கேட்கறதுக்கு பயமா இருக்குது. ஏன்னு கேட்டா எல்லாரும் அவர் மேல ஒரு கடுமையான வெறுப்புல இருக்காங்க. யார்கிட்டையும் போய் அவரை பத்தி கேட்க முடியாது. அப்ப கேட்காமலேயே அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த முகமது ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பார்க்கணும். பார்க்கறதுக்கு யார்ட்டையாவது போய் முகமது இருக்காமலான்னு கேட்டா அங்கனே ஒரு ஒத்தி வாங்கி உள்ள இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால யாரிடத்தையும் நான் கேட்காம ஜம்சம் தண்ணீரை அப்படி குடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இவரை போய் நம்ம சந்திக்கிறது, எப்படி பயந்துருக்கான்னு பாருங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் யாருங்க எங்க இருக்காருன்னு கேட்க முடியலையா. அப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு ஜெயில வச்ச மாதிரியான நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித்னா அந்த காபத்துல்லாவுல படுத்துக்கிறது, அங்க உள்ள தண்ணியை குடிச்சுக்கிறது. யார்கிட்ட கேட்கலாம், எப்படி நம்ம ரசூல் முகமது இருக்கிற இடத்த போய் அடைகிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில நாட்கள் இருந்திருக்காரு. அப்ப என்னை அலி என்பவர் கடந்து செல்கிறார். அப்ப அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தில் உள்ளவர்னு அது தெரியாது. அப்ப என்னை அலி ரலியல்லாஹு என்னை என்ன செய்யறாரு, என்னை கடந்து போறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு, நீங்க வெளியூர் ஆள் மாதிரி தெரியுத அப்படின்னு அவர் கேட்டார். நான் ஆமான்னு சொன்னேன். அப்ப எனக்கு வெளியூர் ஆள் தான் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல இந்த விருந்தோம்பல் ஒண்ணு உண்டு, கூட்டிட்டு போய் ஹோட்டல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா வீட்டுலதான் விருந்து கொடுக்கணும், ஹோட்டல் தான் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுருவாங்க, அதெல்லாம் இல்ல. ஆமான்னு சொன்ன உடனே அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அலி தன்னோட என்னை எங்க வீட்டுக்கு வாங்க, வெளியூரா இருக்கிறீங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டாரு. நான் அவரோட போனேன். அவரும் என்கிட்ட எதுவும் கேட்கல, இதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்கணும்ல, கேட்கல. நானும் அவர்கிட்ட சொல்லல, சோறு நீங்க தான் கூட்டிட்டு போனாரு. அவர் என்னை கூட்டிட்டு போனது என்னமா சரி, அவர் என்னை அழைச்சிக்கிட்டு போனது சாப்பிடுறது தான். வெளியூர்கார மனுஷன் கிடக்கிறாரு, சாப்பிட கூட்டு போறாரு. நீங்க யாருங்க கேட்க, அவரு
நான் என்னத்துக்கு வந்திருக்கேன் அவர் சொல்லல. ஏன்னா இவர் யாருன்னு தெரியாத ரசூலுல்லாஹ்வுடைய தம்பின்னு சொன்னா சொல்லியிருப்பாரு. யாரோ ஒரு மனிதரை விரும்ப கூப்பிடுறான்னு தெரியுமே தவிர இவர் முகமது நபி கூட்டத்தில் உள்ளவர்னு தெரிஞ்சா இவர் கௌரவம் சொல்லியிருப்பாரு. இவரும் சொல்லல, அவரும் கேட்கல. அவர் கூட போறேன். போன உடனே அதுக்கப்புறம் வந்து சவுண்டே இல்லையாமா கொஞ்சம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்காவிலே துவக்கும் பொழுது எத்தகைய சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது, எத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அந்த வரலாறு நமக்கு ஒரு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம், அவர்களை பின்பற்றியவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், இவற்றை எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வருவதற்கு ஒரு சில வரலாற்று நிகழ்ச்சிகளை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம். அபூதர் என்று ஒரு சஹாபி, இவர் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர் ஒருவர். இவர் வந்து கிஃபார் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கிஃபார் கோத்திரம் எங்க இருக்குன்னா மக்காவுல இல்ல, மக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க தான் இந்த கிஃபார்ங்கிற கோத்திரம். இவர் மக்கா வாசி இல்ல. இவர் கேள்விப்படுறாரு, மக்காவுல ஒருத்தர் வந்து நபி என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறாராம், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாராம், அவரை பத்தி போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு வாப்பான்னு சொல்லி தன்னுடைய சகோதரரை அங்க அனுப்பி வைக்கிறார். தம்பி அண்ணனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்ச உடனே அவர் போய் மக்காவுல விசாரிச்சா ஒழுங்கா ரிப்ளை கிடைக்கல. ஓரளா ஒரு செய்தி கொண்டு வர்றாரு, நல்லதை சொல்றாராம் கெட்டதை தடுக்கிறாராம் அப்படின்னு வந்து சொல்றாரு. தவிர ஒரு முழுமையாக வந்து ஒரு செய்தியை அவர் தம்பிக்காரர் கொண்டு வரல. உடனே இவர் என்ன செய்யறாரு, அபூதர் குஃபாரி அவரே இந்த சொல்றாரு, இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை அவரே தன்னுடைய வாயினால சொல்றாரு. சஹீஹ் புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. உடனே நானே புறப்பட்டு போனேன், மக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டேன். மக்காவுக்கு புறப்பட்டு போய் யாரிடமாவது விசாரிக்கலாமான்னு பார்த்தா விசாரிக்கிற அளவுல அங்க நிலைமை இல்லை. இவர் பேரை கேட்டாலே கடிச்சு குதிரை வாங்கிய மாதிரி நிலைமை இருக்குது. அப்ப விசாரிக்க முடியல. அப்ப என்ன பண்றது, அவருடைய ஆட்கள் யாராவது நமக்கு தென்பட்டா அவர்கிட்ட தான் விசாரிக்கணும். நம்பிக்கையான ஆளை பார்த்து யார்கிட்ட இருந்து கரெக்டான தகவல் கிடைக்குமோ அவர்கிட்ட தான் விசாரிக்கணும் என்பதற்காக வேண்டி நான் வந்து காபத்துல்லாவுல வந்து அங்க தங்கிட்டேன். அந்த காலத்துல காபத்துல்லா இருந்துச்சு. காபத்துல்லா கோயிலா இருந்துச்சு. அந்த காலத்துல சிலைகள்லாம் வைக்கப்பட்டு ஒரு கோயிலாக இருந்தது. அதுல வந்து நான் தங்கி கொண்டேன். தங்கி கொண்டு ஜம்சம் தண்ணி தான் உணவு. வெளியில வந்துட்டோம்ல, ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அங்கே இருந்துகிட்டேன். இருந்தா யார்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குது. இந்த நேரத்தில் அலிங்கிறவர் வர்றாரு. அவரு என்னைய பார்த்த உடனே, என்னங்க வெளியூர் ஆள் மாதிரி தெரியுது, நீங்க வெளியூர் ஆளா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா வெளியூர் ஆள் தான். சரி வாங்க, வெளியூர் ஆளுனா வாங்க வீட்டுக்கு வாங்க போயிட்டு வருவோம், சாப்பிட கூட்டு போயிட்டாரு. அவரோட போய் சாப்பிட்டேன். நைட் அவரோட தங்கினேன். காலையில விடிஞ்ச உடனேயும் நான் ஒன்னவற்றை கேட்கவும் இல்லை, அவர் எந்த ஒண்ணும் கேட்கவும் இல்லை. அப்புறம் நான் விடை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, அந்த நேரத்தில் கடைசியா வந்து கேட்கிறாரு எதுக்கு வந்திருக்கிறீங்க. அப்பதான் இவர் சொல்றாரு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சொல்லுவோமா வேணாமா, சோறுலாம் வேற போட்டிருக்காரு, இவரு கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி பாத்துருவோமே. இந்த ஒரு தடுமாற்றத்துக்கு மத்தியில இல்ல ஏதோ ஒருத்தர் நபீன் யாரோ வந்திருக்காராம்ல, சும்மா ஒரு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், என்ன அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர் இருக்கிற இடத்தை வந்து நான் அறிவேன், நான் வந்து உங்களை அங்க கூட்டிட்டு போறேன், ஆனா அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதை நீங்க வேற யார்ட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அலி ரலியல்லாஹு. அப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத வகையில் தான் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மறைவான இடத்தில் இருந்து கொண்டுதான் அன்றைக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரியான ஜனநாயகம், போலீஸ், காவல், ஆட்சி அதிகாரம்லாம் இல்லாத காலம், காட்டுமிராண்டி காலம். அப்ப என்ன வேண்டாலும் நடக்குங்கிற ஒரு நிலைமை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் தெரியுது, அதிகாரிகள் மாதிரி நெருக்கமானவங்களுக்கு தான் தெரியுது. அப்ப உனக்கு என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும், நீ அல்லாஹ் மீது ஆணையாக இதை வந்து நீ ஒத்தத்தையும் சொல்லக்கூடாது. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ல,
எந்த இடத்துல அவர் இருக்கான்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவு கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன அழைச்சிட்டு போங்க, நான் பார்க்கணும் வர, சரின்னு கூட்டிட்டு போறேன். போகும்போது ஒரு சரத்து ஒண்ணு போடுறாரு, எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்கும் பொழுது எவனாச்சும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுக்கு வருவான எதிரிகள், பயங்கரமான அபுஜெஹல் ஆளுக்கு வந்தாங்கன்னா உன்னைய பிடிச்சி என்ன கட்டுப்படுவாங்க. என் கூட வந்தேன்னா, என் கூட வந்த காரணத்தினாலே உனக்கு என்ன செய்யும், அடி விழுந்து, அந்த மாதிரி நிலைமை. அதனால கொஞ்சம் முன்னே பின்னையுமா, நான் முன்னாடி போக கொஞ்சம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். எவரால் எதிர்க்க சந்தேகத்துக்குரிய ஆள் வந்து விட்டால் நான் செவத்து பக்கம் திரும்பி செருப்பு ரிப்பேர் பண்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். நீ தானா வந்தால் மாதிரி போயிட்டே இருக்கணும், என்னை கடந்து போயிடும். அதுக்கு பிறகு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்றாரு. இவரோட வந்தாலேயே, அதாவது இஸ்லாம் நம்ம லேசா நம்ம கிடைச்சு போச்சு. நமக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னா ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு வேர்வை கூட சிந்தாம அப்படி கிடைச்சிருக்கு. இந்த இஸ்லாம் எப்படி அன்னைக்கு மக்கள்கிட்ட நிலைநாட்டப்படுதுன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் அலின்றையும் அவர் கூட ஒரு ஆள் போனா அவருக்கு அடி விடுவோம், அப்படி ஒரு நிலைமை. அதுக்காக என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கணும், யாரு சந்தேகத்துக்குரியவனோ அவன் மாதிரி ஆள் வந்தா எனக்கு தெரியும் ஒழுங்காரன், நான் உனக்கு சம்பந்தம் இல்லாம செவத்து பக்கம் திரும்பிக்கிட்டு செருப்பு கழட்டிக்கிட்டு ஏதோ செருப்பு ரிப்பேர் பண்ற மாதிரி நான் ஒரு நடிப்பேன். நீ நின்ற கூடாது, நீ என்னோட சம்பந்தம் இல்லாம நீ பாட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னை அவர் அழைச்சிட்டு போனாரு. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கொண்டு போய் என்னை கொண்டு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டின உடனே நேரடியா நான் கேட்டேன், இன்னமும் ஒரு புது மார்க்கம்னு சொல்றீங்களாம்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவர் நேரடி காட்டலாம் நாடிட்டான்னா எங்க உள்ள ஆளையே கிளப்பிட்டு வர்றான் பாருங்க. உள்ளூர்ல சொல்றது எடுபட மாட்டேங்குது, எங்கேயோ இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு கேள்விப்பட்டு அவர் உள்ளத்துல எல்லாம் நுழைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஆளை எடுத்துட்டு வர்றான். அதனால எடுத்து சொன்னோட ஒரு தகவல் பிடிச்சிருச்சு, இது அருமையான கொள்கை, நல்லதானே, இது நல்ல கொள்கையா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு என்ன சொன்னேன், ஏத்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அபூதர்ரே நீ ரொம்ப டேஞ்சரான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதனால நீ ஏற்றுக்கொண்டது உன்னோட இருக்கட்டும், மனசுக்குள்ள வச்சுக்க, நீ நேர ஊருக்கு போயிரு, உன் ஊருக்கு போயிரு, நீ அங்கே இருந்துக்க, இந்த இஸ்லாம் மேலோங்கி விட்டது என்ற செய்தி உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய கை ஓங்கி விட்டது என்ற செய்தி கிடைக்கும் பொழுது என்னோட நீ சேர்ந்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, இர்ஜி இலா பலதிக்க, உன்னுடைய ஊருக்கு போய் நீ சேரு. ஃபைலா பலகக்க லுஹூருனா, நாம் மேலோங்கி விட்ட செய்தி உனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடத்துல ஃபக்பல், என்னிடத்துல வந்துரு, அப்ப நீ சேர்ந்துக்க, நீ இப்ப இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யாரு உண்மையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பி இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் ஒன்னு பயப்பட தயாரா இல்லை, நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு நான் பயந்து போய் சாவணுங்கிறீங்க? இந்த கொள்கையை போய் நான் காபத்துல்லாவுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் கொள்கைக்கு போவேன். அவர் சொல்றாரு, அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு கவலை இல்லை, நான் மறைஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு போக மாட்டேன் ஊருக்கு, நான் ஏத்துக்கிட்டேன்ல, இத எல்லா மக்களையும் கூடுற இடத்துல போய் நின்று இதான் சரியான கொள்கை என்று பிரகடனப்படுத்திட்டு தான் நான் ஊரை விட்டு போவேன்னு சொல்லி அவர் புறப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கல, சொன்னாங்க, அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. உடனே மறுபடியும் வர்றாரு காபாவுக்கு, குறைஷ் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தோன்னு சொல்றாரு, யா மாஷர குறைஷ், குறைஷ் கூட்டமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, குறைஷ் கூட்டமே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அவனுடைய அடியார் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறார். முகமது யாருன்னு கேட்க முடியாத ஒரு சமுதாயத்தில், அவரை சந்திக்க முடியாத ஒரு சமுதாயத்தில் நான் அதை சேர்ந்துட்டேன் டிக்ளேர் பண்ண அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் என்ன செய்யறாங்க, சாபி, இது அந்த சாபின்னு தான் ஆரம்பத்தில் பேரு. முஸ்லீம்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேருன்னு கேட்டா, முஸ்லீம்ங்கிற பேரு பிந்தி அல்லாஹ் நமக்கு சூட்டுறான்.
ஆரம்பத்துல காபிர்கள் என்ன பேரை சுட்டி வச்சிருந்தாங்கன்னா சாபி. சாபின்னா ஒரு கூட்டம் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி. அது என்ன கூட்டம் கேட்டா, கல்லு மண்ணெல்லாம் வணங்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்னாடி மக்காவிலேயே அரபு நாட்டிலேயே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ் ஒன்னும் தெரியாது. ஆனாலும் இந்த கல்ல வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, நிர்வாணமா தவாப் செய்யக்கூடாது அறிவை கொண்டு சிந்திச்சு விளங்கி இருந்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர்களை சாபியீர்கள் சொல்லுவாங்க. சாபியீகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கப்பட்ட சாதி மாதிரி அவங்களை கருதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதே கொள்கையை சொன்ன உடனே கல்ல வணங்காத மண்ணை வணங்காத ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச பேர் என்ன, சாபி. இவர் ஒரு சாபின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் போய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த சாபி வந்துட்டாரா, இந்த ஒருத்தன் வந்துட்டான் புதுசா, இவனை மிதிங்கிறான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லாம் சேர்ந்து நினைக்கிட்டாங்க. நான் சாகும் அளவுக்கு அடித்தார்கள் சொல்றாரு. அவரே சொல்றாரு, அபூதர் சொல்றாரு, நான் செத்துருவேன் என்று சொல்ற அளவுக்கு என்னை போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம போட்டு காலு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அப்பாஸ் ஓடியாடுறாரு. அப்பாஸ் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இப்ப காஃபிர் கூட்டத்தான் இருக்கிறாரு. அவரும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா தான் இருக்கிறாரு. அப்பாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பா, பெரிய அத்தா. இருந்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு எதிரியா இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா, இந்த அபூதர் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிடுச்சு. அபூதர் யாருன்னு கேட்டா, இவங்க சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. யாரு, மக்காவில் உள்ளவங்க. சிரியாவுக்கு போறாங்க. இந்த கிஃபாரி கோத்திரத்தால் இருக்காங்க அந்த கிராமம், அதை கடந்து தான் போகணும். அந்த வழியை தாண்டாம இவங்களுக்கு போக முடியாது. அவர் ஒரு சொல்றாரு, யாரை கூட அடிக்கிறீங்க, இந்த கிஃபாரி கோத்திரத்தால பிடிச்ச அடிச்சீங்கன்னா நீங்க வியாபாரத்துக்கு போக முடியுமா? இந்த ஊரை விட்டு கடந்து எங்கேயும் வெளியே போக முடியாது. அவனை தாண்டி தான் நீங்க சாமுக்கு சிரியாவுக்கெல்லாம் போகணும். அதனால கூட அடிச்சுக்கிட்டு செத்துட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான் அவங்க தொழில்கள் எல்லாம் போயிடும். அந்த கூட்டமே ஒன்னா திரண்டுருவாங்க. தொழில்காரனை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறீங்களாப்பான்னு சொல்லி அவர் சொன்ன என்னை விட்டுட்டாங்க. விட்ட உடனே மறுபடியும் நான் என்ன செஞ்சேன், மயம் முடிச்சு விட்டுருக்காரு. விட்ட உடனே தெரிஞ்ச பிறகு மறுபடியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க இருந்துட்டேன். நான் சேர்ந்துட்டேன் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு தைரியத்தை பாருங்க. அன்னைக்கு எந்த ஒரு பக்கபலமும் இல்ல, எந்த ஒரு துணையும் இல்ல. இவர் மாத்திரம் அந்த ஊர்ல நின்று இதுதான் சரியான கொள்கை அவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க. அந்த உறுதியை ஒரு பக்கம் நம்ம பாடத்தை கத்துக்கிறேன்னு. ஆனா இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது நம்ம நினைச்சது போல அப்படி ஒண்ணும் லேசா ஒண்ணும் நடந்துடல. சும்மா நம்ம நாட்டுல கூட்டம் போட்டு பேசுறோமே, பெர்மிஷன் வாங்கி பப்ளிக்ல போட்டு இங்க எல்லாரும் பேசுறோமே, இப்படியா? எங்க இருக்காங்க ரசூலுல்லாஹ், எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க. ஒளிந்து வாழ வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்டா கண்டுபிடிக்க முடியாது அந்த ஊர்ல. அந்த அளவுக்கு இறுக்கி அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு கொடூரம் பண்ணிருக்காங்க, அவ்வளவு கொடுமை. இந்த கொடுமைகளுக்கு மத்தியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை ரகசியமான முறையில இப்படி தேடி வர்றாங்க பாருங்க. ஆளை விட்டு ஒருத்தரையா பிடிக்கிறது. இப்படித்தான் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பத்தில் வளர்ந்தது. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அம்ர் இப்னு அபஸான் ஒருத்தர், இவரும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவர் தான். இவரும் வெளியூர்காரர் தான். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு ஆரம்பத்திலேயே இவங்களுடைய பழக்க வழக்கம் பிடிக்கல. இவர் சொல்றாரு, அம்ர் இப்னு அபஸா சொல்றாரு, ஆரம்பத்திலேயே பார்த்தா இவங்க என்ன கல்ல வணங்குறாங்க, நிர்வாணம் நினைக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு வரையறை இல்ல. இந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் எனக்குள்ள அதை வெறுத்து ஒதுங்கியிருந்தேன். சில செயல்கள் இயற்கையாவே நமக்கு பிடிக்காம இருக்கும். அல்லாஹ் நம்ம அப்படி காப்பாற்றுவோம். இவர் அது மாதிரி உள்ள ஆள் போல இருக்கு. இவர் சொல்றாரு, இந்த மக்களை எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப கேடு கட்டு போய் ஒழுக்க கேட்டுலையும் முட்டாள்தனமான கொள்கையிலையும் கல்லு மண்ணு வணங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வெறுத்து ஒதுங்கி இருந்தேன். அந்த நேரத்தில் மக்காவில் ஒருவர் உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி அந்த கொள்கையில் உள்ளதானே, நீங்க மாதிரியே ஒரு ஆள் மக்காவில் ஒருத்தர் தோன்றிருக்காருங்க. அவரும் இதே மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அவர் ஒரு தனியா ஒரு கூட்டத்தை சேர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை எனக்கு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே வாகனத்தில் ஏறி நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்துட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மறைந்துதான் அவர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்துதான் தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். மறைவா ரகசியமாகத்தான்.
மக்கள் பூரா அவருக்கு எதிராக திரண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் நான் போனேன். போய் எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இவர் கண்டுபிடிச்சது அபூதர் விவரமா சொன்னாரு, இவர் சொல்லல. நான் எப்படியோ விசாரிச்சு நான் போய் சேர்ந்துட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சவன என்னங்க செய்தி, என்ன விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கையெல்லாம் சொல்றாங்க. சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழணும், அது மாதிரி வந்து சிலைகள் எல்லாம் உடைச்சி எறியணும், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்கணும், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது, இதாங்க நான் சொல்லக்கூடிய கொள்கை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூல் அவர் கேட்கிறாரு, நீங்க சொல்றீங்கல்ல உங்க கொள்கையில எத்தனை பேர் வரையும் சேர்ந்திருக்கிறாங்க? நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, அம்ர் இப்னு அபஸா சொல்றாரு, நீங்க சொல்றீங்க பெரிய ஒரு கொள்கைன்னு சொல்றீங்க, உங்களோட வேற இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, ஹுர்ரும் அப்துன், ஹுர்ரும் அப்துன், ஒரு அடிமை ஒரு ஆள் இருக்காரு என் கூட, ஒரு அடிமை இல்லாத ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் தான் இது வரைக்கும். இவர் 3வது ஆள். நல்லா விளங்கிருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுல அந்த பிரச்சாரம் பண்றான்னு தெரிஞ்சவன ஊரே ஒதுங்கிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வோட இருந்தது யாருன்னா அடிமை என்று சொல்லக்கூடியவர் வந்து பிலால். அடிமை என்று சொல்றாங்களே, இது வேற ஒரு வயசுல பிலால் ஆதி காலத்துல வந்துட்டாரு. பிலால் இந்த ஹுர்ருன்னு சொல்லக்கூடிய அபூபக்கர், இந்த அபூபக்கரும் பிலாலும் தான் இப்ப இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னோட எத்தனை பேர் இருக்காங்க, இவருக்கு எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பாங்க? 9 பேர் சேர்ந்தா நம்மளும் சேர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறதானே. இப்ப நம்ம கூட என்ன அளவுகள் வச்சிருக்கோம்னா கொள்கையை கேட்டுட்டு சேர்றது கிடையாது, கொள்கையை கேட்டுட்டு எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு பேர்னா என்ன சரின்னு சேர்ந்துக்கிறேங்க. நம்மளே என்ன செய்வோம், எதுல மக்கள் அதிகமா இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஒரு ஆர்வத்தை செலுத்துவோம். அது மாதிரி இவரும் கேட்டுக்காரு எத்தனை பேர் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை பேரா? 2 பேர் தான். நான் ஒண்ணு 2 பேர், 3 பேர் தான் முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. ஒன்னு என்ன செய்யறாரு, அவரு ஏத்துக்கிறாரு. அப்படி கேட்டுட்டாலும் சரி, அல்லாஹ் தான் உங்களை நபியை அனுப்பி இருக்கிறானா? ஆமா, இந்த வார்த்தைலாம் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்ப நான் உங்களை பின்பற்றுறேன், நானும் உங்களோடவே சேர்ந்து இங்க இருந்துட போறேன், 2ஓட என்னை 3வது ஆளா நீங்க வச்சுக்கிறீங்க, நான் போற மாதிரி வரல, உங்களோட இருந்து உங்களுக்கு பக்குவலமா இருந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக்கலா கஷ்டத்தையும் ஒரு ஆளிக்க யோமக்க ஹாதா, இன்றுள்ள நிலையில் உனக்கு அது சாத்தியப்படாதுமா, உனக்கு தாங்க முடியாது. நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய நிலைமை வேற, உனக்கு தான் தாங்க முடியாது அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு வந்து பக்கபலமா இருக்கிறேங்கிறாரு, அவர் விரட்ட அளவுக்கு நிலைமை இருக்குது. வேணாம், நாங்க படுறது நாங்க வச்சுக்கிறோம், நீ சேர்ந்ததோட இருந்துக்க, நீ எங்களோட உட்கார்ந்து நாங்க படுற அவஸ்தையை நாங்க படுற கஷ்டத்தை நீ பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு நேரத்துல அவர் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க நீ பாத்துக்கிட்ட, இங்க வந்து சேர்றதுக்குள்ள என்ன பாடுபட்டேன்னு உனக்கே தெரியுது, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுது. இந்த நேரத்தில் நீ வந்து ஓபனா டிக்ளேர் பண்ணி எங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து சேர்ந்துட வேணாம், இப்ப நீ கூட பகிரங்கமா வெளிப்படுத்திக்கிறாத, நீ உன் வீட்டுக்கு போய் உன் ஊருக்கு போய் ஊர் பார்க்கும் சேர்ந்துட்டு நான் வந்து மேலோகி வென்று விட்டேன் என்று ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும். அவள் நம்பிக்கை இருக்கிற சூழல் அதுக்கு 2 பேர் இருக்கிற நேரத்தில் நம்பிக்கை பாருங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம செய்யலாம் வரப்போது எல்லாம் பாதுகாப்பு. இப்போதைக்கு இப்படி இருக்கிறோம், இப்படியே நிலைமை நீடிக்காது, எல்லாம் நம்ம கைக்குள்ள வரப்போகுது, அந்த செய்தி நீ கேள்விப்படுவ, அப்போதும் சேர்ந்துக்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு. இது 2 பேரை வச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் கற்பனை பண்ண முடியாது. அதுல நகர்த்துங்கிறாங்க, நான் வென்றெடுப்பேன், எல்லாமே கைக்குள்ள கொண்டு வருவேன், அந்த நேரம் வரும், அந்த நேரத்தில் நீ என்னோட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவரும் வந்து அப்படியே வேண்டாம் வெறுப்பா, என்னடா இப்படி வரைச்சி இருக்கிறாங்களே, வேற வழியும் இல்ல அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றவனாக நான் திரும்பி நினைஞ்சிட்டேன், போயிட்டேன். போய் ஒரே விசாரணை தான், இந்த முகமது என்ன ஆயிட்டாரு திறந்தாரப்பா ஊர்ல, இப்படி வேற ஆள் மாதிரி கேட்கறதான், வேற எதிரி மாதிரி இந்த போன வாரம் எல்லாம் மாதிரி இருக்கு, எப்படி இருக்கிறாரு, டெவலப் ஆயிருக்குதா, ஆமா இப்ப கொஞ்சம் 4 பேர் கூட இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்த தடவை வரும்போது எவ்வளவு பேர் பார்க்கிறாங்க, இப்படி விசாரிச்சுட்டே இருந்தேன். கடைசியா மதீனாவுக்கு சென்று அவங்க கையில் ஆட்சி அதிகாரம்லாம் கிடைச்சி வலிமையா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மதீனாவில் போய் நான் சேர்ந்து கொண்டேங்கிறாரு. அப்ப எதுக்கு இந்த சம்பவத்தில் நம்ம என்னன்னு கேட்டா, அம்ர் இப்னு அபஸாவுடைய வரலாறுக்காக வேண்டி நான் இதை சொல்லல. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செஞ்சது வந்து எவ்வளவு கஷ்டமா, வக்க பலத்துக்கு யாரும் கிடையாது, ஒரு அடிமை
பிலால் அவர் ஒருத்தர். இந்த அபூபக்கர் ரொம்ப ஆதி காலத்துல இருந்து ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து தோழர், ஒரு நண்பர். இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கிட்டார். சொன்னா அவரையும் போயிருப்பா, வேணாம் உனக்கு அந்த வேலை, நீ ஏத்துக்கிட்டீங்களே, நீங்க போய் ஒன்ன அளவுக்கு மனசுல வச்சுக்க, ஒரு நேரம் வரும்போது சேர்ந்துக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இஸ்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. நமக்கு விளங்கிடணும், இஸ்லாத்தை நம்ம கொண்டு வந்து தருவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷ காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ்றாங்க. ஏறக்குறைய 10 வருஷ காலம் இந்த மார்க்கத்தை ஒழுங்கா கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பேருடைய பகை, எதிர்ப்பு, சங்கடங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அப்படி வந்த ஒரு மார்க்கமாக இது. ரொம்ப லேசா இன்னைக்கு வந்து நமக்கு என்ன செய்யுது, கடைசி மதிப்பு தெரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஊட்டி எந்த இயக்கமும் வளர்ந்திருக்காது. இப்படி எந்த ஒரு கட்சி கூட்டம் இது எடுத்தாலும் சரி, இப்படி எல்லாம் ஒரு வளர்ந்திருக்கு பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளவுக்கு மோசமான நிலையில இந்த அம்ர் இப்னு அபஸாவுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போன்று இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலைமை. இதெல்லாம் எப்ப நிலைமைன்னா, அதாவது 2 பேருக்கு இந்த நிலைமை, அதாவது ரொம்ப மறைஞ்சி ஒளிஞ்சி இருந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உள்ள நேரத்தை சொல்லிட்டு இருக்கிறது. அதாவது முதல்ல சொந்தக்காரங்களும் சொல்றாங்க, சொல்லி பார்த்து ஒருத்தர் ஏத்துக்கல, ஒரு அபூபக்கர் ஒரு பிலால் தான். இந்த 2 பேரை தவிர அலி சின்ன பிள்ளை அவர் ஒருத்தர், இதை தவிர வேற யாருமே ஏத்துக்கிறாத ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்துதான், மறைந்துன்னா இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுவதை வெளி உலகத்துக்கு சொல்றதே கிடையாது. ஏற்றுக்கொண்டவரையும் கூட நீ சொல்லாதன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், ஏத்துக்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு போறேன் பயப்படுறோமோ. அது இந்த காலம் சொன்னா ஒண்ணு மீறி போயிடாது. அன்றைக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இப்படி சொல்றதா இருந்தா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கணும். எந்த மாதிரி நிலைமை இருந்தா இப்படி எல்லாம் மறைக்க சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒளிந்து வாழ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து நல்ல குலத்தில் உள்ளவங்க, நல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவங்கள பொறுத்தன பாடு. அவர் மாதிரி ஆட்களை எல்லாம் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் நீங்க பார்க்கிறோம், ஒரு சாதாரண அந்தஸ்துல குறைஞ்சவன், ஏழை, அடித்தட்டுல உள்ளவன், அவன் ஏதாவது ஒரு கொள்கை ஏற்றுக்கிட்டா அடி உத விழுவும். நல்ல ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க ஒருத்தன் ஏற்றுக்காம அவங்க போட மாட்டாங்க, நேரடியா போய் அவன் விட்டுருவாங்க, கண்டுக்கிறாம விட்டுருவாங்க. இதை இன்னைக்கு பார்க்கிறோம். அவங்க அப்படி பார்க்கக்கூடிய நிலையில அவங்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி அவங்க மகள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய தாய் தந்தை 2 பேருமே எனக்கு தெரிந்து முஸ்லீம்களாகவே தான் நான் அவங்களை அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார்களே, ஒரு குஃப்ரான கொள்கையில் என் தாய் தந்தை இருந்து நான் பார்த்ததில்லை. எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து என்னுடைய தாய் தந்தை 2 பேருமே அபூபக்கரும் என்னுடைய அம்மாவும் இந்த ஏகத்துவ கொள்கையில இஸ்லாத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாம சோதனை வந்த உடனே அபிசீனியாவை நோக்கி, அபூபக்கர் மாதிரி ஆன ஆட்க அபிசீனியாவை நோக்கி புறப்படுறாங்க. அபிசீனியாங்கிற பக்கத்தில் உள்ள ஒரு நாடு. இப்ப வந்து அது எத்தியோப்பியா, சோமாலியான்னு பிரிஞ்சு கிடக்குது. அப்ப 2 சேர்ந்து ஒரே நாடா இருந்துச்சு, அபிசீனியான்னு சொல்லி. அந்த அபிசீனியாவுக்கு வந்து புறப்படுறதுக்காக போறாரு. போட்ட உடனே வெளியேறி போகும் பொழுது இவரை வந்து இப்னு தகனான்னு ஒருத்தர் ஊரை விட்டு வெளியேறும் போது அவர் வழி மறிக்கிறாரு. இப்னு தகனாங்கிற பார்த்துட்டு, என்ன அபூபக்கர் எங்க கிளம்புறீங்க அப்படிங்கிறாரு. அவரு சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க, தாங்க முடியலங்க, ஊர்ல இருக்க முடியல. இந்த நான் ஒரு மாதிரி கொள்கை ஏற்றுக்கிட்டேன், இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால என்னை படுத்துற பாடு ரொம்ப தாங்க முடியல, என்னை மாதிரி ஆட்கள் அப்படி பண்றாங்க, அதனால இதை வேற ஊருக்கு போய், அதாவது கொள்கைக்காக வேண்டி ஊரை தியாகம் பண்றது பாருங்க. நல்ல வசதி, வாய்ப்பு, சொத்து, செல்வாக்கு எல்லாம் இருக்குது, இங்க இருந்தா தாங்க முடியல, கொள்கை விட்டு போல இருக்குது, அவ்வளவு தொல்லையா இருக்குன்னு சொல்லி இவர் தன்னால போறாரு. அந்த ஹிஜ்ரத்தில் நான் சொல்றது, ஹிஜ்ரத்துக்கு போனாங்க அபிசீனியா, அந்த டைம் இல்லை இது, இவர் மட்டும் போறாரு, தனியா போறாரு. அப்ப இந்த இப்னு தகனாங்கிறவர் வழிமறித்து என்ன விஷயம் ஒருத்தனா சொல்றாரு. இப்னு தகனாங்கிறவரை இஸ்லாத்துக்கு வந்தவர் இல்ல, அவர் ஒரு காபிரான ஆள் தான். இருந்தாலும் அவர் அபூபக்கர் மேல ஒரு அபிமானம் உள்ளவர், ஒரு பிரமுகர், முக்கியமான ஆள். நீங்க
நீங்க எல்லாம் எப்படி வெளியே போறது, நீங்க வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்றாரு. இல்ல என்னால இருக்க முடியாது, நீங்க வாங்க நான் பாக்குறேன் என்ன செய்யறாங்க பாத்துருவோம் சொல்லி அவர் இப்னு தகனாங்கிறவர் வந்து அங்க கூட்டிட்டு வர்றாரு. திரும்பவும் மக்காவுக்குள்ள அபூபக்கரை வந்து கூட்டிட்டு வந்து அபூபக்கர் மாதிரி ஆளுங்க வெளியேற்ற குறைஷிகள் எல்லாம் போய் சந்திக்கிறார். முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல, எதிரியா உள்ளவர்கள் தலைவர்கள், அவங்க எல்லாம் பார்த்து என்னப்பா நீங்க யார வெளியேற்றணும் வரம்பு வேணாமா, இவர் மாதிரி ஒரு வாரி வழங்குற வள்ளல், தான தர்ம சிந்தனை உள்ளவர், நல்ல ஒரு தொழில் அதிபர், நல்ல குணம் உள்ளவர், இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நீங்க வெளியேற்றலாமா, இது நல்லதான்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி நீங்க அவர் வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற அளவுக்கு அவருக்கு நீங்க சங்கடங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா சரி நாங்க செய்யறோம். ஆனா இவர் வந்து ராத்திரில என்ன செய்யறாருன்னா அவர் தொழுவுறங்கிற பேர்ல எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடறாரு. அவங்க சொல்றாங்க ராத்திரி அது வந்து எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் போய் அந்த இதை கேட்கிறாங்க, அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் அவங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது. நல்லாத்தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்லயே புரட்சி வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இவர் வந்து என்ன ராத்திரி வெளியே சத்தம் இல்லாம இவர் என்ன வேணாலும் வீட்டுல செஞ்சுக்கணும், வெளியில சத்தம் வரக்கூடாது. எதனால நாங்க இவர் போட்டு அடிக்கிறோம்னு கேட்டா இவர் ராத்திரில இருந்துச்சு என்ன செய்யறாரு, பகற்படம் காட்டிக்கிறது இல்ல, ராத்திரில இருந்து தொழுகைகளை இருந்துச்சு நின்றாரு, நின்று இந்த குர்ஆன் வசனங்களை நின்று ஓதுறாரு. நிச்சயம் ஒரு பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் வந்து ஓதுறாரு. இந்த ஓதுறத வந்து எங்க வீடுகள்ல எல்லாம் கேட்குது. அந்த காலத்துல நிசப்தமா இருந்தா ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும். இந்த காலத்துல காரு பஸ் இறைச்சல் அதிகமாயிருச்சு. அந்த காலத்துல வந்து சாதாரணமாவே என்ன செய்யும், ஒரு வீட்டுல பேசினா ஒரு 50 வீடு வரைக்கும் கேட்கும். இவர் போட்டுக்கிட்டு விளையாண்டு காலி கேட்டுட்டா அப்படின்னா எந்த வீட்டு பிள்ளைங்க காதல விழுவுது, எந்த வீட்டு இளைஞர்கள் வந்து என்ன நல்ல விஷயங்களா இருக்குதுன்னு சொல்லி அதை கிரகிக்க பாக்குறாங்க. அப்ப நாங்க எங்க சமுதாயத்தை இழந்துருவோம், அதுக்கு தான் தலை போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் சொல்றாங்க. இப்னு தகனா என்ன பண்றாரு, ஏன்பா நீ உனக்குள்ள வச்சுக்கிற வேண்டியான, நீ சத்தம் போடாம உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு செய், நீ வெளிப்படையா நீ செய்யாத, நீ ஒரு விட்டு போகக்கூடாது, நீங்களும் அவர் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறீங்கப்பான்னு சொல்லி சமரசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அதாவது சத்தம் போடக்கூடாது, அவங்க அடிக்கக்கூடாது, ரகசியமா என்ன வேணாலும் பண்ணிக்க சரின்னு கேட்டுக்கிட்டு அன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு முடியல, சரின்னு இருந்து கொண்டு அவருக்கு என்னன்னா அந்த குர்ஆனை அந்த ரசிச்சு லைத்து ஓதத்த ஆசை அவருக்கு. அவர் அந்த நேரத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட மறுபடியும் ராத்திரியில் எதிர்த்து தொழுக ஆரம்பிக்கும் பொழுது அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறார். அன்னைக்கே வந்து பிஞ்சு எடுத்துட்டாங்க, அன்னைக்கே வந்து நினைச்சிட்டாங்க, ஆட்டி உதச்சி எடுத்துட்டாங்க. இந்த இப்னு தகனாங்கிறவர் வந்து இல்ல உழைக்கல, இப்னு தகனா கூட்டு வந்துட்டாங்க. என்னப்பா நீ சொன்னீங்க பாத்தியா, நீ என்ன சொல்லி விட்டுட்டு போன, நீங்க பாரு இந்த மாதிரி மறுபடியும் கேட்கிறேன், ஏன் எத்தனை பேர் உனக்கு சொல்றது, ரகசியமா பண்ணிட்டு போக வேண்டிய இதை ஓப்பனா பண்ற, கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்குவேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, சரிங்கிறாரு. அடுத்த நாள் அப்படி நடக்கும் போல இருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூப்பிட்டு நீ அடைக்கலம் கொடுத்திருக்கிற, நீ வந்து பக்கத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர், நீ அடைக்கலம் கொடுத்தனால நாங்க அவரை ஒண்ணும் செய்யாம இருக்கிறோம், உன் அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுக்காத, எங்களுக்கு சிபாரிசு வந்து இல்ல, அதை வாபஸ் வாங்கிட்டு போயிருப்பா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு உடனே அபூபக்கர்ட்ட கடைசியா வர்றாரு. அபூபக்கரை கடைசியா கேட்டுக்கிறேன், இப்ப மறுபடியும் இன்னொரு தடவை இப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்காது, முடியாட்டி இப்பவே சொல்லிடு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ ஆச்சு உன் சமுதாயமாச்சு, இனிமே உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல நான் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து அடக்க முடியாது, நீ வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன், நான் சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. குறைகளே எனக்கு அபூபக்கருக்கு சம்பந்தம் இல்ல, நீங்களாச்சு அபூபக்கர் ஆச்சுன்னு சொல்லி ஓப்பனா அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறமேல் மறுபடி அதை அட்டி ஓத. அப்ப குர்ஆனை அவர் வீட்டில இருந்து கொஞ்சம் சத்தம் போட்டு ஓத முடியல. அபூபக்கர் மாதிரியான பிரமுகர்கள், அபூபக்கர் மாதிரியான வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், அபூபக்கர் மாதிரியான நல்ல குலத்துல உள்ளவங்க, உயர்ந்த ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, காசு பணம் உள்ள குடும்பம், தான தர்மம் கொடுத்து நிறைய பேர் வாங்கி கொண்டிருப்பான்ல, அவனால சப்போர்ட் பண்ணுவான்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரி வழங்குற தன்மை உள்ளவர், எத்தனையோ அடிமைகளை காசு கொடுத்து வாங்கி விடுதலை ஆக்கிறார் இவர். இஸ்லாத்துக்கு முன்னாடியே மனிதன் அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் இவர். அபூபக்கர் அளவுக்கு யாரும் மனிதர்களை அடிமை தரையிலிருந்து விடுதலை செஞ்சவங்க அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பேர் பண்ணிருக்காரு இவர். அடிமை தெரிஞ்சா போட்டு கூப்பிட்டுங்க, முதலாளி கூப்பிடுறது, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கின, இந்த 100 ரூபாய் அவனை விட்டு
இப்படிலாம் செஞ்சிருக்காரு. இப்ப இப்படிலாம் பண்ணின ஒரு மனிதரை பிடிச்சி அதாவப்படுத்திருக்கிறாங்கன்னா அன்றைக்கு என்ன நிலைமை இருந்திருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒண்ணு முடியல, ஒரு ரகசியமா கூட முகமது இருக்கிற இடத்துல நோக்கி போக முடியல. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த மாதிரியான கதி. இதெல்லாம் ஒரு 5-6 பேர் இருக்கும்போது நடக்குது. 5-6 பேர் இருக்கும்போது எப்படி ஒரு 10-15 பேர் வந்தவன நினைக்கிட்டாங்கன்னா ஓபன் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றுக்கணக்கான பேரை சேர்த்துக்கிட்டு ஓபன் டிக்ளேர் பண்ணல. ஒரு 2-3 பேர் இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருந்தாங்க. அபூபக்கர், அப்புறம் அலி சின்ன பிள்ளை, அவரு பிலால், அவரோட சேர்ந்து யாசிர், அவருடைய மனைவி சுமையா, அவருடைய மகன் அம்மார், இவங்கெல்லாம் ஆதி காலத்துல தியாகிகள் உள்ளவங்க. அம்மார்லாம் ஆரம்ப காலத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. இப்படி ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. மிக்தாது இப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் வந்த உடனே அங்கங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. அங்கங்க என்னத்துக்கு மறைக்கணும், அதாவது பயந்து இருந்தாங்களே. அப்ப பயந்து இருந்தபோது 2 பேர்னாலதான் பிறகு பயந்து விளங்கிருங்க. பெரிய ஜனத்தொகை வந்தவனதான் டிக்ளேர் பண்ணாங்கன்னு விளங்கிட கூடாது. வெறுமனே தன்னோடு 2 பேர் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மறைவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2ங்கிறது 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 10க்கு உட்பட்டு ஒரு நம்பர் வந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க பார்த்தாங்க எல்லாம் ஓபனா போய் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் வர்றதை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஓபனாகவே அறிவிக்க சொல்லிட்டாங்க. அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சஹாபி அறிவிக்கிறார். யாரு? பிலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் கோத்திரத்துக்கு பயந்து கொண்டு பெருசா அவங்களை கஷ்டப்படுத்தல. சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஏத்துவாங்க, வேற மாதிரி ஆயிரும், குடும்ப பிரச்சனை ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கொடூரமா ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பண்றதில்லை. சும்மா கிண்டல் பண்றது, காயம் வராத அளவுக்கு அடிக்கிறது, இதுகளோடு நிறுத்திக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க கேட்டா எங்களை மாதிரி ஆட்கள் அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அபூ தாலிப் அவங்களுக்கு அரவணைப்பா இருந்ததுனாலையும் அந்த குறைஷிக்குள்ள ஒரு பெரிய கோத்திரம்ங்கிற காரணத்தினாலையும் ரத்தம் சிந்துற வரைக்கும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஒரு ரத்தம் இருந்தா கோத்திரமாயிரும். அந்த அரபு நாட்டு பழக்கம் ரத்தம் விழுந்துருச்சுன்னா அடிச்சாலும் நடக்க மாட்டாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்துட்டா அது கோத்திர பிரச்சனை ஆயிரும். எங்க கோத்திரத்துக்காரர் அடிச்சுட்டான், அடிச்சவன் யாருன்னு வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கவே இல்லை ஆரம்ப கட்டத்திலாம். அது அவருடைய கோத்திரம் பயங்கரமான ஆள் கிடையாது, அவனோட சேரக்கூடாது, எல்லாம் ஒன்னா திரண்டுவாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு கோத்திரம் அது. அதனால அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்களை மாதிரி உள்ள அம்மாரு, யாசிரு, சுமையா, மிக்தாது, சுஹைபு, இது மாதிரியான நாங்க பட்ட கஷ்டம் இருக்கிறத அதை சொல்லி மாளாது. எல்லாருமே யாரு? அபூபக்கரை தவிர எல்லாருமே அடிமை கூட்டம். இந்த ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் நல்ல ஃபேமிலி விட்டுருங்க, அபூபக்கர் நல்ல ராயல் ஃபேமிலியில் உள்ளவர், மீதி உள்ள எல்லாரும் யாருக்குறீங்க? பிலால் ஆதி காலத்து முஸ்லிம்ல ஒரு ஆளு. பிலால் யாரு? அடிமை. ஒருத்தண்ட அடிமையா இருக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை. அடிமைன்னா நமக்கு இந்த காலத்துல விளங்காது, ஏன்னா நம்ம அடிமையை பார்க்கல, வேலைக்காரர் தான் பார்த்திருக்கிறோம். அடிமைன்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு கருத்தே கிடையாது, சொந்தமா சுதந்திரமே கிடையாது. ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படுவாங்க. சந்தையில இருந்து வாங்கி கொண்டாந்து வச்சு அவங்க ஆடு மாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேலை கொடுக்கணுமோ செய்யணும், எங்க ஓடி போக முடியாது. அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தா இன்னொரு இடத்துல வித்துட்டு போயிடலாம். ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு பொருளா தான் கருதப்பட்டாங்க. அப்படி ஒரு அடிமை மனிதர்கள் வாழ்ந்த காலத்துல பிலால் ஒரு அடிமையா இருக்காரு. அதே மாதிரி யாசிர் யாரு? அவர் ஒரு அடிமை. யாசிர் ஒரு அடிமை. அவங்க மனைவி சுமையா இருக்காங்களா, அவங்க இன்னொருத்தட்ட அடிமை. இப்படியான சுதைபு யாரு? அவர் வெளியூர்ல இருந்து பிழைக்கிறதுக்கு வந்தவர். அது மாதிரி ஹப்பாபு ஆதி காலத்து இந்த 10 பேர் உள்ளவங்க யாருன்னு கேட்டா இஸ்லாத்தை ஆதியிலே ஏற்றுக்கொண்ட 10 பேர் லிஸ்ட்ல வரக்கூடியது இவங்க பேர் யாபத்தில் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தியாகிகள் மறந்துடக்கூடாது. சமீப காலமா தான் நம்ம சமுதாயத்தோட அம்மாரு, யாசிர்னு பேர்லாம் வைக்கிறாங்க. இந்த பேர்கள் எல்லாம் கூட நம்ம காலத்துல கிடையாதுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் மத்தியில நான் ஒரு கேஸ் ஆவுல மீது மைதினாண்டு இதுதான் பேர் வைப்பாங்களே தவிர என்ன பேர் வைக்க மாட்டாங்க. இந்த தியாகிகளுக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் அந்த ஏகத்துவ தௌஹீத் எழுச்சிக்கு பிறகுதான் சுமையாங்கிற பேர்லாம் சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, சுமையான்னு பேர் வைக்கிறாங்க, யாசிர்னு பேர் வைக்கிறாங்க, அம்மார்னு பேர் வைக்கிறாங்க. பிலாலுன்னா கேவலமா கருவாங்க. மோதினார்ல பிலாலுன்னா பேர் கூட வைக்க மாட்டான். பிலாலுங்கிறது அதான் அந்த பால் வைக்கிறதுல பெருமைப்படணும். பிலால் பெரிய ஒரு தியாகி. 2 பேர் இருக்கும்போது சேர்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கருக்கு அடுத்து 3வது சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தியாகி அவர்.
அவரை பத்தி நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். அவங்க அன்னைக்கு சரியா இல்லாட்டி இஸ்லாம் இல்லை. இன்னைக்கு அவங்க அன்னைக்கு சரியா உயிரை தியாகம் பண்ணி உயிரை விருத்து எல்லா துன்பங்களையும் தாங்கி தரலன்னா இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்ப பிலாலை நம்ம மறக்க முடியாது, யாசிரை மறக்க முடியாது, அம்மாரை மறக்க முடியாது, சுமையாவை மறக்க முடியாது, சுஹைபு மறக்க முடியாது, ஹப்பாபு அவரை மறக்க முடியாது, அலியை மறக்க முடியாது, அபூபக்கரை மறக்க முடியாது. இவர்கள் மிக்குதால்னு ஒருத்தர். இவங்க எல்லாம் ஆதிகளை உள்ளவங்க. வெளியூர்ல இருந்து வந்து சேர்ந்தவர்கள் அபூதர், இந்த அமர் இப்னு அபஸா. ஆக இந்த 12 பேரையும் நம்ம என்ன செய்ய முடியாது. ஆதி காலத்து முஸ்லிம்கள்ல மறக்க ஹதியானாயி மனைவி அதை விட்டுருங்க. இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த 13 பேரும் ஆதியிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பெருசான பிரச்சனை இல்ல, எங்களை மாதிரி ஆட்கள் என்ன படுத்துறாங்க தெரியுமா, நாங்க எல்லாருமே அடிமைகளா இருந்தோம், யார்கிட்டயாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், எங்களை வந்து ஒவ்வொருத்தரும் படுத்தின கஷ்டத்தை வந்து சொல்லி மாறாது. எந்த அளவுக்குன்னா பிலால் இருக்காரு, இதோ இருக்காரு பிலால், இவர் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த கொள்கையை விட சொல்லி அடிப்பாங்க. எஜமான்காரன் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறாருன்னு பாக்குறது இல்ல. என்னடா நீ முகமது சேர்ந்துட்டியா, அந்த கொள்கைக்கு போயிட்டியா, லாயிலா இல்லவா, என்னடா சொல்லி அடிக்கிறது. அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி விட்டேன்னு சொல்லு, அந்த கொள்கையை விட்டுட்டேன்னு சொல்லு. இந்த அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அவர் கொஞ்சம் கூட அசையல. அகது தான் அவர் வாயிலிருந்து என்ன வரும், அகத் ஒருத்தன் தான். அகதுன்னா ஒருத்தன் இருக்கும். அல்லாஹ் அகத் கொள்கை வரும்ல. இவ்வளவு அடிக்கிறாங்க, ஒருத்தர் இவ்வளவும் வாரா விழுந்திருக்கு, இவ்வளவையும் வாங்கிட்டு என்ன செய்வாரு, அகத் ஒருத்தர் தான், எல்லாம் ஒருத்தன் தான். நீ அடிக்கிறதுனால மாறுறாள் வேற ஆள் பாரு. வெயில அடி வாங்கிட்டுங்க, ஒரு நாள் அடியில மாறுறது வேற. தினசரி அடி வாங்கிட்டு தினசரி அகதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தவர் யாரு, அந்த பிலால். கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக நின்றார். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைத்தியக்காரர் மாதிரி சித்தரிக்கணும் என்று நினைத்துக் கொண்டு கயிறுல கட்டி, கையும் காலையும் கட்டி, இந்த கைத்தை வந்து பசங்கள்ட்ட, சின்ன பசங்கள்ட்ட கொடுத்துருவாரு, இழுத்துட்டு போங்க கொடுத்துருவாங்க. அவரை வந்து அவ்வளவு பெரிய மனுஷனை திருத்தருவா இழுத்துட்டு போவாங்க. திருத்தருவா கைத்தை கட்டி பசங்க எல்லாம் இழுத்துக்கிட்டு, பைத்தியக்காரன் கிற்க லூஸ் இழுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. சின்ன பசங்க என்ன தெரியும், அவங்க லூஸ் இழுத்துட்டு போறது. இழுத்துட்டு போனா அங்க உள்ள கல்லு கிழிக்கும், முள்ளு கிழிக்கும், உடம்பு வார ஆகும், ரத்தம் ஓடும், கல்ல விட்டு எரிவாங்க, ஒரு இடத்துல வந்து போட்டு கை கொண்டு சிரிச்சு ஓடி போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் பல மாதங்கள் அவர் வந்து அவ்வளவு அழாப்பட்டிருக்கார் அடிமையா இருந்து. அது மாத்திரம் இல்லாம பாறாங்கல்லத்துக்கு இது ஆதாரப்பூர்வமான வரலாறு உள்ளதான். இது சுடுமணல் அவர் கிடத்தி, சுடுமணல் நம்ம நாட்டு சுடுமணல்ல, பாலைவனம். இந்த வெயில் நம்ம கோடை காலத்து சித்திர வெயில் இருக்க, இதை வந்து 2 பிரிக்கலாம். அவ்வளவு கொடூரமான வெயில் பாலைவனத்துல. அந்த வெயில்ல கொண்டு போய் வர்றாங்க, நிறைய கொடுங்க, அவர் கையை காட்டார் பார்க்கறது, ஒழுங்கு ஆக மாட்டேங்குது, எப்படி நடத்துதுன்னு தெரியல. இந்த ஆம்பளை பேர் பாருங்க, இத்தனை பாக்ஸுக்கு சப்ளை பண்ண முடியாம வேற ஒண்ணு வாங்கினது 16,000 ரூபாய். எவ்வளவு கூட்டம் அதிகமாகிட்டு சப்ளை பண்ண முடியலையா. இந்த ஒரு ஆம்பளை பேர் இன்னைக்கு அடிபட்டு போச்சு. அதுக்காக வேண்டிதான் வர்றாங்க. அப்ப சுடு மணல்ல நல்ல பட்ட பகல்ல 1 மணிக்கு உச்சி வெயில் இருக்கும் பொழுது அவரை கொண்டே கிடத்தி, அந்த சுடு மணல் அப்படி போட்டா எப்படிங்க இருக்கு. நம்ம வந்து கால் இருக்க, காலு தான் கொஞ்சம் சூடு தாங்கக்கூடியது. அந்த பாதத்துல நடக்க முடியல நமக்கு. இந்த உடம்புடைய முதுகுல அவ்வளவு சூடு தாங்காது, காலு கொஞ்சம் அதிகமான சூட்டை தாங்கும். நம்ம வெயில் காலத்துல செருப்பு இல்லாம நம்ம நடக்க முடியுதா? மணல்ல நடக்க முடியுமா? கட்டியான மண்ணாக நடந்துடலாம். மணல்ல நடக்கும், மணல் ரொம்ப அதிகமான சூடா இருக்கும், ஒவ்வொரு அணுவும் நம்ம காலை துளைக்கும். அப்ப செருப்பு இல்லாமல் நமக்கு இந்த சூட்டில் நடக்க முடியல. அந்த சூடு மணல்ல வந்து உடம்பு கொண்டே தள்ளனா எப்படி இருக்கும்? புஷுங்க அப்படி அப்பள மாதிரி பொரியுங்க. அப்படி துடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நெஞ்சில ஒரு பாறாங்கல். சும்மா வந்துடல இந்த மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக வேண்டி இந்த மக்கள் பட்ட கஷ்டம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக வேண்டி இந்த மக்கள் செஞ்ச தியாகம் எந்த மனிதருடைய வரலாற்றையும் பார்க்க முடியாது. அப்படியே தூட்டிக்க அவர் வாயிலிருந்து உள்ள புலம்பலும் அகதுதான். பிலாலுடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்ன, புலம்புறது கூட, அழுவுறது கூட அகதுதான் அழுவார் அவர். அகத் அகத் ஒருத்தன் தான், ஏகன் தான். 2ன்னு சொல்ல மாட்டேன், 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். இப்படியே கடைசி சொன்னாரு. இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிகமான பேரம் பேசி அபூபக்கர் வந்து அவர் வாங்கி விடுதலை செஞ்சார் பிலால. ஏண்டா குறையடி அநியாயம் பண்றீங்க, விட்டுருங்க, எவ்வளவு ரூபா நான் தர்றேன்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருந்தொகைக்கு அந்த எஜமான் இருந்து விலைக்கு வாங்கி அந்த பிலாலை விடுதலை செஞ்சார்.
அதுக்கு பிறகுதான் பிலாலுக்கு எஜமான்ட்டு வர்ற தொந்தரவு இல்லை, மற்ற எல்லாத்திலும் உள்ள தொந்தரவு இருந்துச்சு. இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டி எல்லாம் நடிப்பான்ல, அந்த தொந்தரவு இருந்துச்சு. ஒரு அடிமையை என்ன வேண்டாலும் எஜமான் செய்யலாம்னு இருந்துச்சு, அடுத்தவன் தலையிடவே மாட்டான். அப்படிப்பட்ட தொந்தரவுல இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பிடிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அம்மார் இருந்தாரு, யாசிர் இருந்தாரு. யாசிருடைய மனைவி சுமையா, இந்த ஆதி காலத்து 10 பேர்ல பெண்களுடைய வீரத்தை பாருங்க. இஸ்லாத்திலே முதலாக முதல் உயிர் பலி சுமையா தான். இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்காக வேண்டி, கொள்கைக்காக வேண்டி உயிரை தியாகம் செஞ்சது பெண்கள் இருந்து ஆரம்பிக்குது. சுமையா தான் முதல் தியாகி இஸ்லாமிய வரலாற்றுல. அந்த 10 பேர் இருக்கும் பொழுது அவங்களுடைய எஜமான் வந்து அபூஜஹில். அபூஜஹில் தான் அவங்கள வந்து விலைக்கு வாங்கி வச்சிருந்தான். அவன் என்ன பண்றான்னா, அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டதுக்காக வேண்டி மர்மஸ்தானத்தில் ஈட்டினால குத்தியே கொண்டான். முதல்ல அடிச்சான், உதைச்சான், சித்திரவதை பண்ணுனா, எல்லாத்தையும் அவங்களை அசைக்க முடியல. கடைசி வரைக்கும் உறுதியா நின்றாங்க. அப்ப இந்த அம்மாரும் அம்மாருடைய அம்மா சுமையாவும் அம்மாருடைய அத்தா யாசிரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போவாங்க. அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. போகும்போது இஸ்பிரு ஆல யாசிர், யாசிர் குடும்பத்தார்களே கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். வேற ஒண்ணு காப்பாற்ற முடியாது. பொறுமையா என்ன பண்றது, நமக்கு என்ன செய்ய முடியும், நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது, அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி அந்த சுமையாவை கொலை பண்ணாங்க. யாசிர் அதே மாதிரியே கொலை பண்ணாங்க. யாசிர் கொல்லப்பட்டவர் தான். அதே மாதிரி ஹப்பாபு, அவர் பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டுவார், இதெல்லாம் அவங்க கொடுத்த பரிசுகள். பிற்காலத்தில் இஸ்லாம் எழுச்சியா இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை கட்டி காட்டுறாரு, பாருங்க இதெல்லாம் என்ன இந்த காபிர்கள் கொடுத்த பரிசுகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மேனியையும் வேற மாதிரி ஆகிவிட்டாங்க. அடி உதைக்கலாம் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. இப்படியான கஷ்டங்களை இது எப்படி ஒருத்தர் சேருவான்? நான் கேட்கிறேன், ஒரு கொள்கையை வந்து என்னதான் கரெக்டான கொள்கையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டவன இந்த பாடுபடுத்தினா இன்னொருத்தர் சேருவானா? எப்படி சேருவான் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சின்ன துன்பம் தகுதியில் வந்துட்டாலே அர்த்தம் வரமாட்டேங்கிறானே. அப்ப இவ்வளவு பெரிய அதாபுக்கு ஆளாக்கப்பட்டா எப்படி வருமா ஒருத்தன்? இது லாயக்கப்படாது, நமக்கு இதுல போய் சேர்ந்தா நமக்கு தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பண்ணினாங்க. ஆனா தடுக்கவே முடியல. அதான் ஆச்சரியங்க. 2 3வது 3 நாள் மெதுவா வளர்தானா, 2 3வது 3 நாளாவது 4 5வது ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா துன்பம் குறைஞ்ச பாடு இல்ல. வளர்ச்சி வந்து ஒரு ஸ்டாப்பாவே ஆகல. கடைசி வரைக்கும் 25 முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல. ஏதாச்சும் ஒரு 10 நாளைக்கு 1 15 நாளைக்கு 1 இந்த அடிப்படையிலாவது அந்த வளர்ச்சி ஏற்பட்டுட்டே தான் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு போகுது. அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவங்க வந்து அனுபவிச்சாங்க. இதெல்லாம் வந்து இது அவருடைய அந்த 7 9 பேருடைய நிலைமை, அம்மாரு யாசிரு இத்தனை பேருடைய நிலைமையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது அதுக்கு அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன மாதிரி கஷ்டம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், ரத்தம் வந்துடக்கூடாது. ரத்தம் வந்துருச்சுன்னா அது குடும்ப கோத்திரமாயிரும். அந்த காலத்து பழக்கத்துப்படி ரத்தம் வராம என்ன பண்ணாலும் அவங்க சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபத்துல்லாவுக்கு போவாங்க ரகசியமா, யார் இல்லாத நேரத்தில் போய் அங்கே தொழுது போயிடுறது. இதை கனெக்ட் பண்ணி நினைச்சிட்டாங்க. கூட்டமா வந்து கூடி நின்றுட்டாங்க. கூட்டமா வந்து கூடி நின்று கொண்டு ரசூல்லா வந்து தொழுகிறாங்கல்ல, தொழுகைக்கு சைதாவுக்கு போவாங்க. அதை உன்னிப்பா அபூஜஹில் தலைமையில, இதை தலைமையான நடக்கும் அபூஜஹில், அவன் தலைமையில அப்படி கூட்டமா 2 கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. சஜிதாவுக்கு போறதை பார்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒருக்கா போவார். ஒரு சஜிதா பார்த்துட்டாங்கல்ல, இந்த மாதிரி இன்னொரு போவாண்டாது. அதுக்கு இடையில ஒட்டகத்தினுடைய குடல் இருக்குல்ல, அந்த குடல் தான் அந்த சாணத்தோட சுத்தம் செய்யப்படாத குடல். ஆட்டுக்குடல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு 7-8 மடங்கு பெருசா இருக்கும் ஒட்டக குடல். அவ்வளவு பெரிய குடலை யாராவது தூக்கி கொண்டு வந்து, உங்களை யாருக்கா தைரியம் இருக்காடா, ஒரு தோல்ல வைக்கணும், கழுத்துல வைக்கணும், யாரா செய்றீங்கன்னு ஊசி போடுறான் அபூஜஹில். நானாச்சின்னு ஒருத்தன் கிளம்புறான். கிளம்பிட்டு போய் எங்கேயோ போய் ஒட்டகத்தை குடலை எடுத்துட்டு வந்து அந்த சஜிதாவில் கிடக்கும் பொழுது கரெக்டா தூக்கி வச்சிடறான். தூக்கி வச்ச உடனே எந்திரிக்க தலை நிறுத்த முடியல, கை விட்டு சிரிக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய உலகமெல்லாம் அவங்க பேர் இன்னைக்கு சொல்லுது. அந்த மனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் இல்லை, ஒரு வினாடி இல்லை. இந்த வினாடியிலையும் அந்த அஸ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கேயாவது பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த வினாடி நேரத்திலேயாவது எங்கேயாவது தொழுகை நேரம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வினாடி நேரமும் ஏதாவது ஒரு ஊர்ல தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், தொழுகை நேரமா இருக்கும்.
இவர் பேர் உச்சரிக்கப்படாத ஒரு வினாடி கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் அவ்வளவு பெரிய புகழுக்குரியவராக ஆனால் கூட அவருடைய ஆரம்ப நிலை என்ன பாத்தீங்களா, ஒட்டகத்தினுடைய குரலத்துக்கு வச்சு எல்லாம் கைகட்டி சிரிக்கிறது, விசில் அடிச்சு கேலி பண்றது, அந்த அதுல ஒரு சந்தோஷம் அடைகிறது. இது அப்படியே கிடக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரமா. அவங்களுக்கு முடியல, கிளப்பி விட்டு வர முடியல. அப்ப ஒரு கனமான பொருளா இருந்தா அப்படி உறுப்பினா பிறண்டுரும். இது ஒட்டக குரல் அப்படி அழகா வளைஞ்சு கரெக்டா உட்காந்துக்கணும். நமக்கு வீட்டுலாம் விட முடியல, அசைக்க முடியல. பாத்திமா நாய்க்கு செய்தி ஓடுது, அவங்க கேள்விப்பட்டு ஓடோடி வர்றாங்க, இந்த மாதிரி அத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க சின்ன பிள்ளை ஓடி வந்து அவங்க சேர்ந்து குடிச்சு இழுத்து, பொம்பளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த குலத்து பெண்களை. நான் தான் குடும்பத்துக்கு மரியாதை இருக்குன்னு அதுல அந்த குறைச்சிக்கூடாடா கேள்வியோடு நிறுத்திக்கணும் அப்படிங்கறத கவனமா இருப்பாங்க. அதனால பாத்திமா நாயை விட்டு இப்படி தைரியமா தான் கூடாது. அது அந்த குல பேர பொம்பளை யாருமே சும்மா விட்டுக்க மாட்டாங்க. அது குறைச்சி குலத்து பொம்பளை மேல கையை வச்சு அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் பிடிக்கலங்கிற விஷயம் வேற. குறைச்சி குலத்து பொம்பளை கையை பிடிச்சி அடிச்சாங்கன்னா அப்படி எல்லாம் சேர்ந்துருவாங்க. பொம்பளை அடிக்கிறது ஒண்ணு, ஆம்பளைக்கு ரத்தம் செஞ்சிருந்த ஒண்ணு. அதனால பாத்திமா நாயை வந்து எடுக்கும்போது சும்மா இருந்துட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க யாரும் இருக்கான்னு பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு ஒரு பேரையும் குறிப்பிட்டு அல்லாஹும்ம அலைக்க பி அபீ ஜஹல், இறைவா அபூஜஹல் நான் உன்கிட்ட விட்டுட்டேன், அபூஜஹல் உன்கிட்ட விட்டுட்டேன், இந்த உக்பத்து இப்னு முஹைத் அவனை உன்கிட்ட விட்டுட்டேன். 10 பேரையும் அப்படி பேரை குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு யாரெல்லாம் இவங்க எல்லாம் ஒன்னிடத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு துஆ செய்யறாங்க. பிறகு இப்னு மஸ்ஊத் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. இந்த 10 யாரை பற்றி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களோ இவங்க எல்லாம் பத்ர் போர்க்களத்துல வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடந்ததை என் கண்ணால பார்த்தேன். பத்ர் போர்ல எல்லாம் தீர்க்கணும் அவ்வளவு பேரும் அபூஜஹல் உட்பட யாருக்கெல்லாம் துஆ செஞ்சாங்களோ ஒத்த மிஞ்சல என்று பிற்காலத்தில் சொல்லி காட்டுறாரு. இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்தில் இன்னும் எத்தகைய துன்பங்கள்லாம் அனுபவித்தாங்க என்பதை இன்னும் கொஞ்சம் இருக்கு.